ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், பீம் எஸ்பிஐ பே என்றால் என்ன, அதை பற்றி தான் இந்த வீடியோ. அதாவது பீம் எஸ்பிஐ பே, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எஸ்பிஐ பே வந்து பீம் யூபிஐ மூலிமா செக்யூர் இன்ஸ்டன்ட் பேமெண்ட்டுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த மொபைல் ஆப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. இதில் முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ ஐடி பயன்படுத்தி நாம் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். அப்போது ஸ்டேட் பேங்க்குடைய யூனோ எஸ்பிஐ லைட் மாதிரி பீம் எஸ்பிஐ பேன்றது ஸ்டேட் பேங்க்குடைய ஒரு புதிய அறிமுகம், ரொம்ப பயனுள்ள ஒரு மொபைல் ஆப்பு. இந்த ஆப்பை பயன்படுத்தி நாம் எப்படி ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இதன் நன்மைகள் என்னன்றதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். அப்போது ஸ்டேட் பேங்க்குடைய பீம் எஸ்பிஐ பே இதோடைய நன்மைகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து 1 லட்சம் வரை உடனடியாக பண பரிமாற்றம் செய்யலாம். அப்போது 1 lakh வரைக்கும் உடனடியாக வந்து யூபிஐ ஐடி வச்சு பணம் பரிமாற்றம் செய்யலாம். அப்போது இந்த எஸ்பிஐ பீம் எஸ்பிஐ பேயில் 1 லட்சம் வரை உடனடி பண பரிமாற்றம். அடுத்து பார்த்தீங்கன்னா, யூபிஐ ஐடி மூலம் பணம் அனுப்புறது. யூபிஐ ஐடின்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே அதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம். யூபிஐ ஐடின்னா அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே தேவையில்லை. அவங்களுக்கு வந்து அந்த விபிஏன்னு ஒன்று இருக்கும், அந்த ஐடியை பயன்படுத்தி பணம் நாம் வெகு விரைவில் பணம் அனுப்புறது தான் இதோடைய இது. அதே மாதிரி எந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கும் பணம் அனுப்பலாம், ஸ்டேட் பேங்க் டு ஸ்டேட் பேங்க்குன்னு இல்லை, எனி பேங்க். அவங்க ஏற்கனவே அந்த யூபிஐ ஐடி வச்சுருப்பாங்க. அதனால் எந்த பேங்க்குக்கும் 1 lakh வரைக்கும் பணம் நம்ம ஈஸியாக அனுப்பலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, பேங்க் அக்கௌண்ட்டை அங்கேயே வெரிஃபை செய்யும். இப்போ நீங்கள் அந்த பணம் அனுப்புறதுக்கு முன்னே வெரிஃபைடு நம்ம டச் பண்ணோம்னா அந்த சம்மந்தப்பட்ட நபருடைய பேர் வந்து அங்கே காட்டும். அப்போ நம்ம ஈஸியாக அந்த வெரிஃபை பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த பீம் எஸ்பிஐ பே மூலிமா நம்ம ரொம்ப ஈஸியாக அக்கௌண்ட்டை செக் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு பணம் அனுப்பக்கூடிய ஒரு வசதி இந்த பீம் எஸ்பிஐ பேவில் இருக்குது. அப்போ இது முக்கியமானது, இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓடிபி பயன்படுத்துறதில்ல, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்போ ஓடிபி வந்து அதுக்கப்புறம் அந்த ஓடிபி டைப் பண்ணி, இல்லை ஓடிபி வரத்துக்கு லேட்டெல்லாம் கிடையாது. நம்ம ஆல்ரெடி யூபிஐ ஐடியுடைய பாஸ்வேர்டை பயன்படுத்தி தான் நாம் இந்த பணத்தை அனுப்ப போகிறோம். அப்போ நீங்கள் அனுப்பக்கூடியவருடைய யூபிஐ ஐடியை செலக்ட் பண்ணிவிட்டு பணம் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அனுப்புகிறப்போ நாம் பாஸ்வேர்டு தான் பயன்படுத்த போகிறோம். யூபிஐ ஐடியுடைய பாஸ்வேர்டு தான், ஓடிபி நாம் பயன்படுத்துறது இதில் இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா, 24 மணி நேரம் 7 days 35 days எப்போ வேணாலும் பணம் அனுப்பலாம். ஐஎம்பிஎஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, இன்ஸ்டன்ட் மணி ட்ரான்ஸ்ஃபர்ன்ட்டு, அந்த மாதிரி 24 hours 7 days எப்போ வேணாலும் இதை பணம் அனுப்பலாம். இதோடைய ஒரு சிறப்பே வந்து இதுதான். அடுத்து பார்த்திங்கன்னா, நாம் பணம் அனுப்ப பெற விபிஏ வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸ் போதும். அதாவது அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, பேங்க்குடைய பாஸ்புக்கு, இது எல்லாமே அவங்க லிங்க் பண்ணி ஒரு விபிஏ அட்ரஸ் வச்சுருப்பாங்க. இந்த இதோடைய சிறப்பே வந்து இந்த விபிஏ தான். இதுதான் முக்கியமாக. இங்கே பார்த்தீங்கன்னா சும்மா மொபைல் நம்பரு @SBI இருக்கும், அல்லது நாம் செலக்ட் பண்ணுற ஒரு நேம் இருக்கும் @SBI இருக்கும். அப்போ விபிஏ தான் இதோடைய முக்கியமானது. பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, பிரான்ச் நேமு எதுவுமே டைப் பண்ண தேவையில்லை. இந்த பீம் எஸ்பிஐ பே மூலிமா எந்த ஒரு யூபிஐ ஐடி, அதாவது வெர்ச்சுவல் விபிஐ அட்ரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பணம் அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக அனுப்பலாம். நம்ம இது எதுவுமே தேவையில்லை, அக்கௌண்ட் நம்பர் தேவையில்லை. ஏன்னா இவங்க எல்லாத்தையும் கொடுத்து லிங்க் பண்ணி அந்த விபிஏவாக மாற்றி வச்சுருப்பாங்க, விபிஏ வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸாக மாற்றிருப்பாங்க. அது மூலிமா தான். அது மட்டும் இல்லாமல் இந்த பீம் எஸ்பிஐ பேனால் ஷாப்பிங் பண்ணலாம், பில் பேமெண்ட் பண்ணலாம், ரீசார்ஜ் பண்ணலாம், எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்னாலும் செய்யலாம். அப்போ இதனுடைய முக்கியமான ஒரு சிறப்பு, ஏற்கனவே இருக்கக்கூடிய வெர்ச்சுவல் பேமெண்ட் அட்ரஸுக்கு ரொம்ப குயிக்காக 1 lakh வரைக்கும் எவ்வளோ தொகைனாலும் 1 lakh தான் லிமிட்டு. இதை பணம் வந்து நம்ம அனுப்புறதுக்கு இந்த பீம் எஸ்பிஐ பேவை பயன்படுத்தி நீங்கள் இதை பயன்படுத்துங்க. நன்றி. கீழே உள்ள வீடியோவை பார்க்க வீடியோவின் மேலே நேரடியாக டச் பண்ணி இங்கே இருக்கிற வீடியோவை பாருங்கள். நன்றி.